ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தக் லைஃப்கான ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே ஒரு தரமான ட்ரெய்லருங்க. அதாவது 2 நிமிஷத்துக்குள்ள அப்படி ஒரு வேறு மாதிரியான ஒரு வைபை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த படத்துக்கு எல்லாருமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பீங்க. ஏன்னா கமல் அண்டு சிம்பு இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த காம்போ. ஸோ அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ ஹியூஜாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த ட்ரெய்லர் வந்து செம்ம ஒரு ஃபில்ஃபில்லாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷுவல் வைஸ் உண்மையாலுமே தாறுமாறாக இருந்துச்சுங்க. ஸோ அந்த ஒரு குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த கேமரா எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லரில் ஒரு கட்டுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த 2 நிமிஷம் கட்லேயே அந்த ஒரு மொத்த ஒரு படத்துக்கான அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டு போயிட்டாங்க. ஸோ ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா சிம்புவுக்கும் அந்த கமல் அவருக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷனை பற்றி தான் பேசுகிற மாதிரி இருக்கும். லைக் அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. நீ தான் என்னை காப்பாற்றிருக்கேன்னு சொல்லி. ஸோ சிம்பு வந்து சின்ன பையனாக இருக்கும்பொழுதுலேருந்து அவனை வந்து வளர்க்குற மாதிரி கமல் வந்து வளர்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து தான் அந்த ஒரு மூவி ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதை எப்படி வளர்க்குறாரு, அந்த கேரக்டர், அந்த சின்ன பையனோட கேரக்டர் பேர் அமரன் சொல்லிட்டு. அண்ட் வளர்ந்ததுக்கப்புறமா அந்த அங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை அவங்க வேலை செய்கிறவங்க எல்லார்ட்டையுமே லைக் இவர் தான் அந்த கமலுக்கான அந்த ஒரு எல்லா விஷயத்தையுமே அடுத்த நிலமையிலேருந்து நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சு. அண்ட் அது வந்து பிடிக்காத நாசர் வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக சம்திங் அவரும் அந்த ஒரு பொசிஷனில் இருந்த ஒரு கேரக்டர் தான். பட் அவனுக்கான அந்த ஒரு இது ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்னு நினைதாட்டி அந்த அமரன் மேலே கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் வந்து அவ்வளோ ஹாப்பினிங்காக இருந்துச்சு. லைக் அதில் இன்னொரு விஷுவல் பார்த்திங்கன்னா இது ஐஸ் அந்த ஸ்டேஜில் நடக்கிற மாதிரி இருக்கும், டெசர்ட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே நடக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக டெல்லியில் நடந்தது தான் ஷூட்டிங் ஃபுல்லாமே. அண்ட் 5 சீக்வன்ஸ் எல்லாமே டெல்லியில் நடந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் கூல் டூனில் ஒன்று எடுத்திருப்பாங்க. அது எந்த ஏரியான்னு சரியாக தெரில. ஸோ ஒரு ப்ளூயிஷ் கலரில், அதாவது எல்லா ஒரு டெம்பரேச்சர் லைக் எல்லா ஏரியாவிலையுமே எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்தளவுக்கு அந்த ஒரு குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தனித்தனியாக ஏகப்பட்ட ஒரு இதை ஒரு செப்பரேட்டான அந்த ஒரு ஆர்க்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதில் நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றதான் என்னாட்டி புரிஞ்சிக்க முடியல. அண்ட் கிளைமேக்ஸ் அந்த ஒரு ட்ரெய்லருடைய எண்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கமலுக்கும் சிம்புக்கும் தான் போட்டி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அது என்னன்றது அந்த ஒரு இடத்துல தான் எனக்கு புரியாமல் போகுது. ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு கமலுக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சா இல்லை என்ன அப்படின்றது சுத்தமாக தெரியல. எதனாட்டி அந்த ஒரு சண்டை வருது அப்படின்றதும் தெரியல. ஸோ ரைட்டிங் வைஸ் உண்மையாலுமே மணிரத்னம் அவருடைய ஆஃப்டர் லாங் டைம். ஸோ நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக உண்மையாலுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆயுதம் எடுத்து ஸோ அந்த மாதிரி படத்தெல்லாம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக இதுவுமே அந்த ஒரு லெவலில் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு அந்த ட்ரெய்லருடைய அந்த குவாலிட்டியை வந்து எந்த ஒரு வகையிலையுமே குறையாமல் அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருக்கிறாங்க. அண்ட் ஏகப்பட்ட கேஸ்டிங் இருக்குது. ஸோ எல்லாருமே அதை பெரிய பெரிய கேரக்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த ஒரு கேரக்டருக்கான அந்த ஒரு டெப்த்தும் சரி எல்லாமே இன்னும் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எந்த ஒரு கேரக்டருமே பெருசாக வேஸ்ட் பண்ண மாதிரியே தெரில. அந்த 2 நிமிஷம் கட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா ஒரு கேரக்டருமே அந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க. அண்ட் ஏகப்பட்ட அந்த கன் ஷாட்ஸ் வந்து டக்குன்னு அந்த ஒரு கிளிப்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ ஒரு செம்ம ஒரு வைபான அண்ட் எஸ்டிஆர் அவருக்குன்னே அதே சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா எஸ்டிஆர் அவருக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபேன் பேஸை அப்படியே எந்த அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க. அவருடைய அந்த ஒரு ஸ்க்ரீன் டைமும் கமல் அவருக்கான ஸ்க்ரீன் டைம் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு போட்டு பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஸோ எஸ்டிஆருக்காகவே பார்க்கணும். ஸோ என் தலைவன் ஆஃப்டர் லாங் டைம் அண்ட் கமல் அவருடைய அப்படின்றப்போ ஸோ இன்னுமே ஒரு தரமான இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆக்ஷனுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் ஒரு கட்டில் வந்துட்டு அவர் மேலே ஏறி நின்றுட்டு ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி இனிமேட்டு நான் தான் ரங்கராய சத்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கத்துற ஒரு மூமெண்ட்லாம் பீக் அவ்வளோதான், லிட்ரலாக வேறு மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ சிம்புவுக்கும் அண்ட் கமலுக்கும் இருக்கிற அந்த ஒரு கிளாஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மூவியாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ அது எந்த வகையில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டில் காமிச்ச அந்த பாண்டிங் வந்து அண்ணன் தம்பி அந்த மாதிரி பையன் அப்போ அப்படி அந்த ரேஞ்சில் காமிச்சிட்டு அடுத்து நடந்தது ஃபுல்லாக பயங்கர ஆக்ஷனாக அவங்க 2 பேத்துக்குள்ளார தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து சிம்புவுக்கு வந்து இவர் பண்ணுற தப்போ இல்லை சம்திங் அந்த ஒரு பொசிஷன் மேலே இருக்கிற அந்த ஒரு தாட்ஸ் டிஃப்ரெண்ட் மாதிரி இருக்கலாம். ஸோ அதனாட்டி மேபி அவங்க 2 பேத்துக்குள்ளார அந்த ஒரு சண்டை கிரியேட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இவங்க 2 பேர் தான் ஒரு பீக்காகவே அந்த ஒரு ட்ரெய்லரை கொண்டு போயிருக்காங்க. இவங்க 2 பேருடைய அந்த ஒரு ஃபேஸ் தான் இந்த மொத்த ட்ரெய்லருமே தூக்கி சாப்பிட்டுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு ட்ரெய்லர் கட்டு குறையே சொல்ல முடியாது. அண்ட்
சிம்பு அண்ட் கமல் இவங்க 2 பேர்த்தோட காம்போ ப்ளஸ் ஏஆர் அவருடைய பிஜிஎம் குறையாக சொல்ல முடியாதுங்க. லிட்ரலாக அந்த பிஜிஎம் வந்து வேறு லெவல். அந்த மியூசிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாமே அடித்து தூக்கி விட்டாப்புல. ஸோ லொக்கேஷன் வைஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற அந்த ஒரு அட்மாஸ்பியர், அந்த ஒரு குவாலிட்டி எல்லா வகையிலுமே அண்ட் கேஸ்டிங் எல்லா வகையிலுமே தாறுமாறாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு மணிரத்னத்துடைய ஒரு பர்ஃபெக்டான ஒரு மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சிம்பு அண்ட் கமல் இவங்க எல்லாத்துக்குமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அகைன் இந்த ஒரு மூவியாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்தளவுக்கு அந்த ட்ரெய்லருடைய இம்பேக்ட் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூன் 5 ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க? உங்களுக்கு பார்த்தப்போ எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது? அண்ட் சிம்பு அண்ட் கமல் இவங்க 2 பேர்த்தோட அந்த கேஸ்டிங் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுதான் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கெஸ் இருந்துச்சுன்னா அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.